நானும் அரை மணி நேரமா பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். ஒரு பஸ்ஸாச்சும் வருதா பாரு. என்னங்க உக்கடம்பரம் பஸ் வந்துருச்சுங்களா? கோயம்புத்தூருக்கு நீங்க புதுசா என்ன? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் நீங்க கேட்கிற கேள்வியிலே தெரியுது. நம்ம இப்ப இருக்கிறதே உக்கடம் தான். இவகிட்ட போய் கேட்டோம் பாரு நம்மள சொல்லணும். எங்க இருக்கனே தெரியாம சுத்திட்டு இருக்கேன் பாரு. உங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. நான் வரும்போது வந்துட்டேன். திரும்பி போகும்போது வழி தெரியல. நீங்க ஏதோ ரூட் சொல்ல முடியுங்களா? அது எப்படிடா தம்பி வர தெரிஞ்சு உனக்கு போக தெரியாதா? வழி தெரியலங்கனால தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். நான் வேணா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீங்கள் பேசுகிறீங்களா எங்கள் அம்மா கிட்ட? என்னது? உங்க அம்மா கிட்ட பேசணுமா? உன் அட்ரஸ் கூட உனக்கு தெரியாதாடா? சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. இங்க வா, உங்க அம்மா கிட்ட நானே பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரே நிமிஷம் இருங்க ஃபோன் பண்ணுறேன். ஹலோ அம்மா. சொல்லுடா. நான் வழி தெரியாமல் வந்துட்டேம்மா எங்கேயோ பஸ் ஏறி. ஐயோ, இப்ப எங்க இருக்க? தெரிலம்மா. இங்கே ரக்கா பக்கத்தில் இருக்காங்க. உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நில்லு. சொல்லுமா. ஒரு நிமிஷம்டா. இப்ப நான் சொல்றது அவகிட்ட அப்படியே சொல்லு, சரியா? ப்ரோசான் மால் பின்னாடி அப்படியே நடந்து வந்தா ஃபர்ஸ்ட் வீடு நம்ம வீடு தான். அப்படியே அவகிட்ட சொல்லு. சரிம்மா. ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. ஹலோ அக்கா. ப்ரோசன் மால் பின்னாடி ஃபஸ்ட்டு வீடாங்க்கா. உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோசன் மால் எங்கே இருக்குன்னு? ஐயோ, என்ன இவன் நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்ற மாதிரி இருக்கு. சரிடா, உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. நானே உன்னை வீட்ல கொண்டு போய் விட்டுறேன்னு. அம்மா அந்த அக்காவே வந்து வீட்டில் விட்டுறாங்களாம். சரிப்பா, பார்த்து வா. சரிம்மா நான் வைக்கிறேன். என்னடா உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஆப்ஷன் நல்லா இல்லைன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு விடுங்க. வீட்டில் போய் விட சொன்னாங்கக்கா. கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி, கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி சொல்லு. அக்கா மழை வருதுக்கா. சீக்கிரம் வாங்க. நம்ம இறங்கியது ஓரமாக போய் நிற்போம். ஐயோ, மழை வந்துட்டே இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்னா ஃபுல்லா நனைஞ்சு போயிருவோம். எங்கிட்ட கொடை இருக்கு. வா, ஓரமா போய் நிப்போம் கொஞ்ச நேரம். பஸ் வர வரைக்கும் வேற என்ன பண்றது? வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அங்கேருந்து வந்ததுமே மழை நின்றுச்சுக்கா. ஆமா ஆமா, மழைக்கு கூட உனக்கு அந்த பயம் போல. நீ யார் மூஞ்சில் முடிஞ்சிடும் நேரமே சரியில்லை. என்னடா அங்க குசு குசுன்ட்டு இந்த சைடு திரும்பு. ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி சொல்லு. அப்படியே கேட்டேன்ல. என் பேர் கிரண்கா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்க. எந்த ஸ்கூல் போற நீ? நான் ஆர்ஜே மெட்ரிகுலேஷனில் படிக்கிறேக்கா. உங்கள் பேர் என்ன? என் பேரா? என் பேர் குமிலா. அக்கா அங்கே பாருங்கள் பஸ் ஒன்று புதுசாக போகுது. அப்பாடா, கடைசியா ஒரு மணி நேரம் கழிச்சு பஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் தம்பி காந்திபுரம் போற பஸ். வா, போய் சீட் கிடைக்குதான்னு பாப்போம். சீக்கிரம் வா. அக்கா உட்காரக்கு சீட் கிடச்சிச்சு. வாங்க கடைசியில் இருக்க இடம். சரி தம்பி, உட்காரு. உனக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துக்கிறேன். அக்கா காந்திபுரத்துலேருந்து அடுத்து எங்கேக்கா போகணும் வீட்டுக்கு? இப்போ நம்ம காந்திபுரத்துல இருக்கோம். என்னையில் தான் வரப்போற பஸ் 111 45 ஏறணும்னா உன் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுரும். ஓ அப்படியாக்கா. சரி சரி, நான் வந்து மகளிர் இலவச பேருந்துல போயிடுவேன். ஐயா எப்படி வருவீங்க? என்கிட்ட காசு இருக்குக்கா. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. 5 ரூபா வச்சு நான் எப்படி அங்கேருந்து வீடு வரைக்கும் போக முடியும்? சரி சாரி, மூஞ்சி அப்படி வைக்காத. நம்ம 2 பேரும் ஜாலியா ஏர் பஸ்லயே போலாம். நானே டிக்கெட் போடுறேன். ஏர் பஸ்ஸா? அதெல்லாம் நான் போனதே இல்லைக்கா. அதில் டிக்கெட் எவ்வளோ வரும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னை நான் கூட்டிட்டு போறேன். நீ ஜாலியா வந்தா போதும். தேங்க்ஸ்க்கா. அப்பாடா, ஒரு வழியா வந்து இறங்கியாச்சு. உனக்கு எப்படி டிராவல் பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்துச்சிக்கா உங்கள் கூட வந்தது. உனக்கு வேற வழி இல்லை. நீ என் கூட தான் வந்தாகணும். இங்கே வந்து ப்ரோசனல் பக்கத்தில் தாங்க என் வீடு. அங்கே வந்து எனக்கு ட்ராப் பண்ணிடுறீங்களா? எங்கள் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம என்ன வண்டியிலேயே போறோம்? உன்னை போய் நான் டிராப் பண்ண. வா, நடராஜா சர்வீஸ் தான், நடந்தே போவோம். என்னடா ஆடி அசைஞ்சு வர? சீக்கிரம் வா. இப்படி பின்னாடியே வந்துட்டு தானே வீட்டுக்கு போக முடியாது. என் முன்னாடி என் கூட சேர்ந்து நட. வந்துட்டேன்க்கா. இப்படியே ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்தா உன் வீடு வந்துடும்டா தம்பி. இதோ கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் தெரியுது பாருங்க. இதுதாங்க எங்கள் வீடு. வாங்க போகலாம். ஓ அப்படியாடா, நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன். ஒரே நிமிஷம் இருங்கக்கா. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்.
பேசிட்டு வராம டீ காஃபி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரிக்கா இருங்க எடுத்துட்டு வரேன். அம்மா டேய் கிரண், என்ன பிச்சை எடுக்கிறியா? கூட வரீங்களா? சரி இருங்க எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். அடடா, நீ ஏன் என் பையனை கொண்டு வந்து விட்ட? குமலா எப்படி இருக்க? இந்த அக்கா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாம்மா? ஆமாண்டா கிரண், இதுதான் நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. ஓ அப்படியா? ரொம்ப நன்றிமா பொண்ணு. நானும் பயந்துட்டே இருந்தேன் என் பையன் எப்படி வீட்டுக்கு வர போறானோ. நல்லபடியாக கூட்டிட்டு வந்துட்டேன். ஆன்ட்டி, இது கிரண்னு கிடையாது. இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். சும்மா புழுகாதீங்கக்கா. நான் ஃபஸ்ட்டு பஸ் ரூட் கேட்கும்போது மூஞ்சி திருப்பிட்டு போனீங்க. டேய் கிரண், பெரியவங்களை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாது. சாரிக்கா இங்கே எப்படிலாம் பேச மாட்டேன். சரிங்க ஆன்ட்டி, நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படி இருக்க போறீங்களா? ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க. சரி குமிலா, நீயும் பையனும் பேசிட்டு இருங்க. உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். குட்டி பசங்களா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி தனியா வெளியே வரவே கூடாது. அப்படி வந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இல்லைனா குமிலாக்கா உங்களை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க வீட்டில். கிரண், அப்ப கடைசி வரைக்கும் உங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. தெரிஞ்சா சரிதான். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல எனக்கும் கிரணுக்கும் ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ், இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.